பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் மிகவும் சிறப்பான 75வது வாரம். இப்படி புத்தகங்களை பற்றிய ஒரு நிகழ்ச்சி 75வது வாரம் வரை தொடுகிறது என்றால் நேயர்களாகிய உங்களுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த ஸ்பெஷல் நிகழ்ச்சியில 75வது நிகழ்ச்சியில நாம பார்க்க போற பிரபலம் கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், அரசியல் தளத்திலும் சமூக தளத்திலும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருப்பவர், பெயரை கேட்டால இனிக்கின்ற திரு தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பிஸியான ஸ்கெட்யூல்ல எங்க ப்ரோக்ராம்க்கு வந்தது ரொம்ப நன்றி. என்னோட சந்தோஷம். உங்களோட இளம் பிராயத்திலிருந்து இதுவரை உங்களை இலக்கியத்தை நோக்கி திருப்பிய நிகழ்ச்சி எது, சம்பவம் இது? பாட புத்தகங்களை தாண்டி இலக்கிய புத்தகங்களுக்கு எப்போது வந்தீங்க? பிறந்து வளர்ந்ததெல்லாம் முழுக்க முழுக்க விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற மல்லாங்கிணறுங்கிற ஒரு கரிசல் காட்டு கிராமம். என்னுடைய ஆரம்பகால கல்வி அந்த கிராமத்தில் இருந்தாலும் உயர் பள்ளி படிப்புங்கிறது விருதுநகரில் ஆரம்பிக்குது. விருதுநகருக்கு நான் போன அந்த காலகட்டத்திலேயே பாடப்புத்தகங்களை தாண்டிய ஒரு பரிச்சயத்திற்கான வாசல் திறக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம். என்னுடைய குடும்ப பின்புலம், பெரியாரும் அண்ணாவும் சுயமரியாதை கொள்கை சம்பந்தமான புத்தகங்களும் இருந்த சூழலிலே நான் பிறந்தேன். ஆக உங்களுக்கு பாடத்திட்டத்தை தாண்டி பல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு சூழல் இயற்கையிலே இருந்தது. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஆசிரியர்கள், அப்புறம் அவங்களுடைய அந்த கொள்கை பின்புலம், இரண்டையும் நான் காரணமா சொல்லலாம். ஒரு வகையில ஒரு திராவிட குடும்பத்துல இருந்ததுனால பெண்களுக்கான சுதந்திரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா நிச்சயமா, கண்டிப்பா. அந்த காலகட்டத்துல நீங்க சொல்ற காலகட்டத்துல திராவிட இயக்க குடும்பங்கள் கொஞ்சம் பெண்களுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்தன. உண்மை. ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது அந்த இயக்கம் சார்ந்தது மட்டும் அல்ல என்று இருந்தாலும் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு மாநாடு நடக்குதுன்னா அந்த மாநாட்டுக்கு குடும்பத்தோட செல்ற வழக்கம் இருந்தது. குழந்தைகளோடையும் மனைவிகளோடையும் செல்றது, அவங்க படித்த புத்தகங்களை பகிர்ந்து கொள்கின்ற அந்த பண்பாடு, பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள்ங்கிற வேறுபாடு இல்லாமல் வளர்க்கின்ற சூழல், இதெல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமா புத்தகத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. மிக முக்கியமா மேலை நாட்டு எழுத்தாளர்களை பற்றி வாசிக்கிற சந்தர்ப்பமும், அதே சமயம் செழுமையான நம்முடைய செவ்வியல் தமிழ் படைப்புகள், சங்கமாகட்டும் தொல்காப்பியமாகட்டும், இப்படியாகப்பட்ட அறிமுகமும் எனக்கு அந்த வயதிலேயே கிடைத்தது. நீங்கள் சொன்னதை வச்சு நீங்க கொண்டு வந்திருக்க புக்ல எந்த புத்தகம் முதல்ல நீங்க பேச போறீங்கன்னு எனக்கு ஒரு அனுமானம் இருக்குது. நான் சொல்லவா? சொல்லுங்க. ரொம்ப சரியா. பெரியார் எழுதின பெண் ஏன் அடிமையானால நீங்க எக்ஸலண்ட். ஏன்னா எதுல இருந்து நான் தொடங்கினேங்கிறத நீங்க சரியா படிச்சிட்டீங்க. பொதுவா இப்ப தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழருடைய இலக்கியம், சிந்தனை எல்லாவற்றையுமே ஒரு மீட்டுருவாக்கம் செய்து எது உண்மையாக தமிழருடைய வாழ்வியல் முறை, எது தமிழர்களுக்கான வரலாறு என்றெல்லாம் சொன்னவர் தந்தை பெரியார் தான். இந்தியர்களுக்கு என்று தனியாக ஒரு வரலாறு கிடையாது, ஆங்கிலேயர் வரும் வரைன்னு கார்ல் மார்க்ஸ் சொன்னாராம். சொன்னப்ப எல்லாருக்கும் அவ்வளவு கோவம் வந்துதான். வலதுசாரி இவங்க எல்லாரும் எப்படி மார்க்ஸ் சொல்லலாம், இந்தியர்களுக்கு இல்லாத வரலாறாங்க. அவர் சொன்னது என்னன்னா, ஆங்கிலேயர் வர்ற வரைக்கும் ஒரு பழமைப்படுத்தப்பட்டதான சாதிய அடுக்குமுறையிலான ஒரு சமுதாயம் தான் இருந்தது. இருந்தது. அவங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய அந்த பெருமையை உணர்ந்து திரும்ப மீட்டெடுக்கிறாங்கிறதான். அதே அர்த்தத்துலதான் பெரியார்ட்ட பழம் தமிழர்களுடைய பெருமையை பத்தி பேசினப்ப அவர் கேட்டார், யார் அந்த தமிழர்கள், அவனுக்குன்னு ஒரு வருஷமாவது இருக்கா ஒழுங்கா? 60 வருஷம்னு யாரோ சொன்னதை இன்னும் கட்டி அழுதுட்டு இருக்காங்க. அந்த வகையில நான் பெரியாரை மிகச்சிறந்த ஒரு பெண்ணியவாதியாகவும், சுயமரியாதை இயக்கம் என்கின்ற அவர் போட்ட அந்த அடித்தளத்துல தான் திராவிட இயக்கம் இன்னைக்கு பெண்களாகிய நாங்கள் எல்லாம் நிக்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் சுதந்திரமே அவசரப்பட்டு கொடுக்கறாங்க. சமுதாய சீர்திருத்தத்துக்கு முன்னாடி எனக்கு அரசியல் சீர்திருத்தம் கிடைக்கிறது ஒரு பெரிய ரிஸ்கா படுதுன்னு கூட பெரியார் சொல்லியிருக்காரு. உண்மை. ஏன்னா அவர் சுதந்திர தினத்தை கொண்டாடவில்லை. சுதந்திரம் கிடைத்த தினத்தை கருப்பு தினமாக அவர் அறிவிக்கின்றார். பேரறிஞர் அண்ணா தான் அதுல இருந்து மாறுபடுறாரு. அவருடைய விஷயத்துல அவர் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. சமூக மாற்றம், சமூக நீதிக்கான மாற்றம் என்று வரும்பொழுதுதான் அது உண்மையான சுதந்திரமா இருக்க முடியுங்கிறது தான் பெரியாருடைய விஷயம்.
திராவிடம் தனி தமிழ்நாடு கேட்டதெல்லாம் அதுல தான் வரணும். பட் எல்லாத்தையும் பார்க்க இந்த பெண் ஏன் அடிமை ஆனாள்ங்கிற இந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தின புத்தகம் நான் நினைப்பேன். இதுல வந்து உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த திருக்குறளை பத்தியே பெரியார் இடத்துல விமர்சனம் பண்ணியிருப்பார். திருவள்ளுவர் வந்து குறளில் வாழ்க்கை துணை நலத்தை பற்றி சொல்ல வந்த 6வது அத்தியாயம், பெண் வழி சேரல் என்பதை பற்றி சொல்ல வந்த 9வது அத்தியாயம், இதுல எல்லாம் வந்து பெண்ணினுடைய அடிமைத்தனத்தையும் தாழ்ந்த தன்மையையும் அவர் சொல்றார். பரத்தையர்களை பற்றி பேசுறப்போ பரத்தையர்களை ரொம்ப இழிவான சொற்களால் குறிப்பிடுகின்ற திருவள்ளுவர் பரத்தையர்களை சென்று சேர்கின்ற ஆண் மக்களுக்கு ஏன் அத்தகையதொரு இழி சொற்களை தரவில்லைன்னு கேள்வி கேட்கின்றார். சரியான கேள்வி. கேட்டுட்டு திருக்குறளிலே இருக்கின்ற பெண்ணடிமை கருத்துக்களை எடுத்துவிட்டு நீங்க பாடத்திட்டத்துல வைங்கன்னு சொல்றாரு. அதுதான் எனக்கு அவர்கிட்ட, அதான் அவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே புனிதம் கிடையாது. நம்ம தமிழர்கள் ரொம்ப அழகா சீக்கிரமா எல்லாத்தையும் புனிதப்படுத்திடுவோம். உறவுகள்ல இருந்து இலக்கியத்துல இருந்து எல்லாம் புனிதம், எதையும் கேள்வி கேட்க கூடாது, எதையும் கட்டுடைக்க கூடாது, எல்லாம் நமக்கு முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க, நம்ம வச்சு அப்படி பண்ணணும். அதை உடைச்சவர் பெரியார் தான். இந்த புத்தகம் மிக குறிப்பா சுயமரியாதை இயக்கத்து பெண்கள் மட்டுமல்ல, மிக மிக சாதாரணமா இன்னைக்கு இருக்கிற வளரிளம் பருவத்தில் இருக்காங்க இல்லைங்களா, மீடியாவோட இந்த பிம்பங்கள் ஆளுமைகள், சினிமா கதாநாயகர்கள், சினிமா கதாநாயகிகள், வானொலிகள், இவங்கெல்லாம் கட்டமைக்கிற ஒரு பிம்பம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாத்தையும் அதுல இருந்து இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் எப்படி வரலாம், அவங்களுக்கு அதை பத்தின ஒரு தெளிவு இருக்கணும். அந்த பெண்களை கேவலப்படுத்துகின்ற பாடல்கள், திரைப்பட பாடல்கள், பெண் கதாபாத்திரங்களை கேவலப்படுத்துகின்ற வசனங்கள், 1000 தான் இருந்தாலும் அவன் ஆம்பளை, போலீஸா இருந்தாலும் நீ பொம்பளை, இப்படி கதாநாயகர்களுக்கு அவங்களே கைதட்டுற விஷயம், இதெல்லாத்துக்குமான ஒரு தெளிவு இந்த புத்தகத்துல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காலம் காலமா பெண் எப்படி தனி உடைமை, பொது சொத்து உடைமை ஆக்கப்பட்டு இந்த குடும்பம் மதம் இப்படியாகப்பட்ட ஒரு சிறைக்குள்ள இருக்கா, அவ விடுதலை ஆகிறதுக்கு பகுத்தறிவும் சுய மரியாதை சிந்தனையும் மட்டும்தான் மிக முக்கியங்கிறத இந்த புத்தகம் எனக்கு சொல்லி கொடுத்தது. பாரதியை விடவும் பெரியார் வந்து இந்த பெண்களை விடுதலை செய்வதில் வந்து சமுதாய கட்டுப்பாடுல இருந்து விடுதலை செய்வதில் மிகப்பெரிய பங்கு ஆற்றிருக்கிறதா நம்ம சொல்லலாமா? பாரதி இயங்குகின்ற தளம் வந்து வேற. ஏன்னா பாரதியை நீங்க அவன் இயங்கிய காலகட்டத்துல வச்சு பார்க்கணும். பாரதியை இன்னைக்கு நிறைய பேர் குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்னு விமர்சனம் வைக்கிறவங்க இருக்காங்க. அவனுடைய காலில் மதம் என்னும் குண்டு பிடித்து அமுக்கியதால் அவனால் பெண் விடுதலையிலே உயர பறக்க முடியவில்லை என்று சொல்கின்றவர்கள் இருக்கிறாங்க. ஆனா நான் எப்பவுமே சொல்லுவேன், அவன் இருக்கிற காலகட்டத்தை பாருங்க. பாரதிக்கு தேசிய விடுதலையை பாடல்கள் மூலமாக ஊட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. பெண் விடுதலையை பற்றி பேசுவதற்கும் அவன் ஒரு குங்கும சிமிழ் கூட்டத்தை நடத்தி பெண்களுக்கு ஒரு குங்கும பூஜை நடத்தி தான் அது வழியா சொல்ல வேண்டிய காலகட்டம். அந்த கட்டத்துல வச்சுதான் நீங்க பாரதி, அதற்குள்ள அவன் எவ்வளவு செஞ்சான், எவ்வளவு பாடினான், எவ்வளவு ஒரு விஷயத்தை பெண்களுக்காக எடுத்து வச்சாங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனால் பாரதியும் பாரதிதாசன் தான் முதலாக பெண் விடுதலையை முன்வைத்து பேசியவர்கள்னு சொல்லலாம். உங்களுக்கு இப்ப சிற்றிலக்கிய மரபு வந்து பெண்ணை விட்டு தள்ளுகின்றது, அந்த சித்தர்கள் மரபு, இலக்கிய மரபு சமயங்களில் பெண்ணை விதந்து ஓதுகின்றது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பாதையை போட்டு தந்தவர் பாரதியும் பாரதிதாசன். பெரியார் முழுக்க முழுக்க சமுதாய தளத்திற்கு அதை எடுத்துட்டு போறார். கருக்கலைப்பாகட்டும், விதவா மறுமணமாகட்டும், எல்லாமே பெண் அவள் சம்பந்தப்பட்டு அவள் எடுக்க வேண்டிய முடிவு. அது காதலாகட்டும், இன்னும் சொல்ல போனா திருமண பந்தத்துல இருக்கின்ற பெண்ணுக்கு கூட அந்த பந்தம் பிடிக்கவில்லை என்றால் காதலிக்கிற உரிமை உண்டு என்று சொன்னவர் பெரியார் தான். Very ahead of his time. இன்னைக்கு இருக்கிற கலாச்சார காவலர்கள் எல்லாம் வந்து இது பெரியாருடைய இந்த இதை கேட்டா அவ்வளவுதான் போச்சு எல்லாம்னு சொல்லுவாங்க. மிக சுவாரஸ்யமா இது போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போற புத்தகம் என்ன? அடுத்து பார்க்க போற புத்தகம் குலசேகர் என்பவர் எழுதிய சாருலதா. ஓகே. இது வந்து நீங்க எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகமான அந்த ஒரு தரவரிசையில ஏன் வருதுன்னீங்கன்னா, இது சத்யஜித் ரேயுடைய திறந்த திரைக்காவியத்தை ஒரு நாவல் போல மிக மிக மனதை கவர்கின்ற வகையிலும் அந்த ஓட்டத்தோடும் இலக்கிய நயத்தோடும் சொல்லுகின்ற ஒரு முயற்சி. எனக்கு வந்து அந்த சாருலதாங்கிற அந்த பெண்மணி கதையினுடைய அந்த மைய ஹீரோயின் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதாபாத்திரம். உணர்வுகளாலும் ரசனைகளாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு பெண். அந்த பெண்ணை பத்தி இவர் வந்து சொல்றதை நான் உங்ககிட்ட வாசி காமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாவலா அதை எழுதுறப்ப குலசேகருடைய அந்த மொழி நடை என்ன ரொம்ப வசீகரிச்சு. ஏன்னா அவர் அந்த படத்தை உள்வாங்கி அதை இப்போ அந்த திரைக்கதை நாவலா கொடுக்கும்போது வந்து அவரோட ஒரிஜினாலிட்டி முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம், ரேயோடைய அந்த கதாபாத்திரத்தை பார்த்திருக்கோம். அவங்க வந்து சொல்ல வர விஷயங்கள் எப்படி நமக்கு பதிஞ்சிருக்கும்.
இப்ப இது வந்து முழுக்க வந்து என்னன்னா சாருலதா எப்படிப்பட்டவள்னு அவர் 2 பேராகிராஃப்ல சொல்றார். நான் ஒரு 2 வரி சொல்றேன். அவள் அழகி என்று சொல்வதை விட அழகியலின் இலக்கணம் என்பது இன்னும் சரியாக இருக்கும். இயற்கையோடு இயற்கையாய் ஏந்து போயிருப்பவள், மிக மிக யதார்த்தமான கவித்துவமான நிஜமான கதாபாத்திரம். இயற்கையோடான ரசனை, சிநேகிப்பு, நேசிப்பு அவளை இயற்கையாகவே ஆக்கி விடுகின்றது. கவித்துவமான வாழ்விற்கான தேடலை, புரிதல் நிறைந்த துணையை, சொல்லில் அடங்காத ஏக்கத்தின் யுகாந்திர தவிப்பை அவளின் தேடல் உணர்த்தி சென்ன வண்ணம் இருக்கின்றன. அவள் உணர்வுக்கு மட்டுமே மதிப்பளிக்க தெரிந்தவள், மாய தடைகளை அலட்சியப்படுத்துபவள். இதுல வந்து ரொம்ப அழகா ஒரு பிளாட்டானிக் லவ் இருக்கும். சாருலதா அவளுடைய துணைவி, அந்த துணைவரா இருக்கிற கதாபாத்திரம், இடையில் ஒரு ஒண்டு விற்ற ஒரு தம்பி மாதிரி அமல்னு ஒரு கதாபாத்திரம் வரும். சாருலதாவினுடைய ரசனை, சாருலதாவினுடைய கற்பனை, இயற்கையோடு அவ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறா, இத்தனைக்குமான ஒரு பிரதிபிம்பத்தை அந்த அமல் கிட்ட அவ பார்ப்பான். ஆனா இது வந்து உங்களுக்கு வெறும் உடல் சார்ந்த ஒரு வேட்கை. அவர் அழகா சொல்லுவார், அன்புனா இது அன்புதான், இது வந்து நீங்க நட்புனா நட்பு, காதல்னா காதல், பாசம்னா பாசம் நீங்க வச்சுக்கலாம். அவ்வளவு ஒரு அழகான ஒரு தொடர்பை இந்த அமலுக்கும் சாருலதாவுக்கும் சத்யஜித் ரே காட்சிப்படுத்தியதை ஒரு வார்த்தையில முழுக்க முழுக்க ஒரு பெண்ணினுடைய மன ஓட்டத்தை, ஒரு சிக்கலான ஒரு உறவை கவித்துவமா குலசேகர் பதிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முழுக்க இந்த கதை வந்து ஒரு வீடு, போர்ட்டிக்கோ, 4 கதாபாத்திரங்கள் அவ்வளவுதான் இருக்கும் ரேயோட இதுல. அதே மாதிரிதான் இந்த நாவல்லையும் இருக்கு. அப்ப எந்த விதமான சலிப்பும் இல்லாமல் இட் ஜஸ்ட் கோஸ் ஆன் டேக்கிங் த ரீடர்ஸ் இன்டு த டெக்ஸ்ட், அப்படி பயணிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அற்புதமான விஷயம் நீங்க எடுத்து சொன்னது. இப்படி கணவன் மனைவிக்குள்ள ரசனை மேட்சிங் இல்லாம இருக்கிற விஷயங்களை வந்து இவன் நம்ம தமிழ் சினிமாவில் கூட சிந்து பைரவில வேற ஒரு ஆப்போசிட் வெர்ஷனா நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். பட் ஆனா எங்க கெஸ்டா குலசேகரை வந்திருந்த போது கூட இந்த இதை பத்தி சொல்லி தாகூர் எழுதினது அப்படின்னு சொல்லி ஒரு தாகூரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க சொன்னோன்னே கண்டிப்பா இந்த புக்கை உடனே வாங்கி படித்தாகணும் அப்படிங்கிற ஆவல் எங்க எல்லாருக்குமே வரும், வியூவர்ஸ்க்கும் வரும். அடுத்து என்ன புக்கை பார்க்க போறோம்? அடுத்து வந்து கோவிலனின் எழுதிய திராவிடர் இயக்கம். திராவிட விட்டுட்டு அவர் ஒரு சின்ன இது போட்டு திராவிடர் இயக்கம்னு சேர்த்திருப்பார். ஓகே, அது என்ன சிக்னிஃபிகன்ஸ்? இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கன்னடேஷன்ஸ். ஓகே ஓகே. இப்போ திராவிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு திராவிட முழுக்க முழுக்க இந்த திராவிட பிரதேசத்தை குறிக்கிற ஒரு சொல். சரி. இது வந்து ஒரு இன வரையியல் சம்பந்தமான ஒரு சொல்லாயிடும். புவியியல் சம்பந்தமா தமிழகம், கேரளா, கர்நாடகா இப்படிப்பட்ட ஒரு அதுல நீங்க ஒரு இறை மிக போடுறப்போ அந்த மக்கள் அவர்களுக்கான விஷயத்துல அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சொல்லா அங்க இருக்கு. எதுக்காக இந்த சந்தர்ப்பத்துல இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் நான் நினைக்கிறேன்னா, இன்றைக்கு இருக்கிற இளைய முறையினருக்கு நம்முடைய அந்த வரலாறு பற்றிய அவ்வளவு சரிதான புரிதல் இல்லைன்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. கண்டிப்பா வரலாறுனாலே வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த வரலாறு தான். ஆமா, எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு தட்டுல வச்சு அழகா கொடுக்கப்பட்டிருது. நான் அப்படி சொல்றப்ப என்னுடைய வீட்டு குழந்தைகளையும் சேர்த்துதான் சொல்றேன். நான் இந்த விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம், எவ்வளவு பேரு 50 வருஷம் முன்னால எப்படி வந்தாங்க, இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்க போக முடியுமா? இன்னைக்கும் ஐஐடியில இருக்கிற வாசல் உங்களுக்கு திறக்கல, இன்னைக்கும் உங்களுக்கு எய்ம்ஸினுடைய மருத்துவக் கல்லூரியினுடைய வாசல் முழுமையா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு திறக்கல. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துக்கு வருவதற்கு நமக்காக எத்தனை பேர் என்னென்ன விஷயங்களை முன் வச்சிருக்கிறாங்க? ஏன் நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம்? சிலர் சொல்றாங்க, இன்னும் நீங்க என்ன இதே பேசிட்டே இருக்கீங்க, இடஒதுக்கீடு கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் என்ன we have come a long way, எல்லாம் அவங்க திறமையில முன்னேற காலம் வந்துருச்சுன்னு. அது அப்படி இல்லை, இன்னுமா இல்லை. ஏன்னா பல வருஷங்களாக கொடுக்கப்படாத ஒன்றை ஒரு 30 வருடங்கள் அல்லது 20 வருடங்களில் நீங்கள் கொடுத்து விட்டு முழுவதுமாக நீதி கிடைத்து விட்டு என்று சொல்வது என்பது சரியான வாதம் இல்லை. அப்ப என்ன நடந்திருக்குங்கிறத இன்றைய காலகட்டத்து இளைஞர்கள் அறிந்து கொள்வதற்கு லெனினுடைய இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். நக்கீரன் இத பதிப்பகத்தார் வந்து வெளியிட்டு இருக்காங்க. எதுல இருந்து இவர் ஆரம்பிக்கிறார்னா, நீதி கட்சியினுடைய தொடக்கத்துல இருந்தே துவங்குகின்றார். எதுக்காக வந்தது? அது ஒரு திராவிட நல சங்கமா தான் முதல்ல வருது. முற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எப்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை ஓரளவு ஒரு டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க, அப்படி நடத்துறதுல ஆரம்பிச்சு. ஏன்னா இப்ப பிட்டி தியாகராயரை பத்தி நம்ம தெரியும். தியாகராயருங்கிறது அவரோட தான் மிகப்பெரிய தோல் ஏற்றுமதி நிறுவனத்தை நடத்தியவர் அவர். பிட்டிங்கிற அந்த டேகோட போனா இங்கிலாந்து நாட்டுக்காரர்கள் அந்த தோலை வந்து
ரெண்டாவது ஒப்பீனியன் இல்லாம அப்படியே வாங்கிக்குவாங்க. அவ்வளவு தரமான ஒரு தொழிலை நடத்தியவர். அவர் ஒரு மிகப்பெரிய கும்பாபிஷேகத்துக்கு டொனேஷன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு போனாலுமே அவர் அங்க இருக்கிற முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சமமாக உட்கார வைக்கப்படவில்லை. அந்த இடத்துல அவருக்கு நிற்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. ஏனென்றால் அவர் அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதால். அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம், அப்புறம் திராவிடர் சங்கம், இப்படியாக நீதி கட்சி வருது. நீதி கட்சியினுடைய வரலாறு TM நாயர்ல இருந்து நடேசனார், அதுல இருந்து திராவிடர் கழகம், இப்படி தந்தை பெரியார். இப்ப இதை ஏன் நான் எங்க குழந்தைகளுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, தெளிவே கிடையாது அவங்களுக்கு. ஏன் இடஒதுக்கீடு நமக்கு இன்னும் தேவை, எதுக்காக நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க, யாருனாலும் திறமையா இருக்கிறவங்க முன்னால வரலாமே அப்படிங்கிறப்போ, நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற. கிராமப்புறங்கள்ல இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இன்னும் அது கிடைக்கல. முதல் தலைமுறையை சேர்ந்த ஒரு தலைமுறை தான் இப்ப வந்திருக்கு. காலம் காலமாக ஒடுக்கப்பட்டவங்களுக்கு இன்னுமே நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கான அத்தனை விஷயத்தையும் அவர் இங்க முன்வைக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான நம்ம விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நினைவூட்டுறதுக்கும், நம்ம கடந்து வந்த பாதை எது, இனி போகக்கூடிய பாதை எது, இந்த இடஒதுக்கீடு கொடுத்த விஷயம் இல்லை என்றால் இன்னும் எத்தனை வருஷ காலத்துக்கு நீங்க இருக்க போறீங்க. தொழில், இந்த குலக்கல்விக்கு எதிர்த்து திராவிட இயக்கம் முன்னெடுத்த அந்த போராட்டங்கள், வர்ணாசிர தர்மத்துக்கு எதிராக விழுந்த பெரிய அடி, இன்னைக்கும் மனுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருக்கவங்களுக்கு எதிராக பெரியார் முன் வச்ச விஷயங்கள், குறிப்பா பெண்கள் எவ்வளவு இந்த திராவிட இயக்கத்தினால முன்னேற்றத்துக்கு வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லுவதற்கு பேசுவதற்கு இந்த ஒரு புத்தகம் வந்து இன்னைக்கு இந்த அட் திஸ் ஜங்ஷர் வெரி இம்பார்ட்டன்ட் புக் அண்ட் மோஸ்ட் நீட் ஆஃப் தி ஆர்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அறிவுபூர்வமாகவும் நம்ம பெப்பர்ஸ் டிவியின் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. அடுத்து எந்த புக்கை பார்க்க போறோம்? மிக ஆர்வமா இருக்குது. நீங்க பேசுற ஒவ்வொரு புத்தகமுமே ஒரு நிகழ்ச்சியை செய்யலாம் போல இருக்குது. இருந்தாலும் நம்ம அடுத்து என்ன புக்கை பார்ப்போம்? அடுத்து அந்த ஓநாய் குல சின்னம்ங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு நூல் குறித்து பேசலாம்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு மொழிபெயர்ப்பு. இது மொழிபெயர்ப்பு. தமிழில் சி. மோகன். ஆமா, மொழிபெயர்ப்புங்கிறது மிக முக்கியமான ஒரு இலக்கிய செயல்பாடு மட்டும் கிடையாது. அது ஒரு சமூக நிகழ்வு சார்ந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இயக்கம்னு நான் சொல்லுவேன். இந்த புத்தகம் ஒரு சீன நாவலாசிரியர் எழுதியது, ஜியாங் ரோங் என்பவர் எழுதியது. இவருக்கு வந்து இந்த மேன் ஆசியன் விருது கிடைச்சது இந்த புத்தகத்துக்கு. இந்த புத்தகத்தினுடைய விருதை அவர் வாங்குவதற்கு முன்வரையிலும் இவரை பற்றி எந்த குறிப்போ புகைப்படமோ எதுவுமே வெளிவந்தது கிடையாது. அதை வெளிப்படுத்திக்கிட்டதே இல்லை அவர். ரொம்ப முக்கியமா வந்து சீனாவில் நடக்கிற அந்த கலாச்சார புரட்சியை தொடர்ந்து சீனாவில் ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளுடைய தொகுப்பாக கலாச்சார புரட்சி மாவோக்கு அப்புறம் சீனாவில் நகர்ப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் அந்த பள்ளத்தாக்கு புல்வெளிக்கு, ஒலோன் புலாக்குங்கிற ஒரு புல்வெளிக்கு அனுப்பப்படுறாங்க. நோக்கம் என்னன்னா அந்த மக்களை கலாச்சார வயப்படுத்துவது, அந்த மக்களுக்கு முன்னேற்றத்தை அறிமுகப்படுத்துவது. அவர்கள் எல்லாம் வந்து மேய்ச்சல் நிலவாசிகளா இருக்காங்க. இங்க இருக்கிற விவசாய மக்கள் அங்க போய் அங்க விவசாயம் செஞ்சு நகர்ப்புறத்துக்கும் அத முன்னேற்றத்தை கொடுக்கறது, அங்க வசிக்கிறவர்களுக்கும் பின்தங்கிய இடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காக இந்த புரட்சி படையினர் அங்க போறாங்க, மாவோட ஆட்கள். அப்ப இந்த ஆசிரியர் கேட்கிறார், இவரும் அப்படி போய் அனுப்பப்பட்ட மாணவர்கள் ஒருத்தர் தான். அவர் அந்த மேய்ச்சல் வெளியில இருக்கிற வாழ்க்கை முறையை பார்த்து அதோட ஒன்றி போய் இது எப்படி வந்து இந்த மக்களை முன்னேற்றுவது என்பது எப்படி உண்மையிலே ஒரு பிற்போக்குத்தனமான விளைவுல கொண்டு வந்து ஆல்ரெடி சந்தோஷமா இருக்காங்க, நிறைவா இருக்காங்க அப்படின்னு இல்லாம உண்மையிலேயே வளர்ச்சி என்பதற்கும் வீக்கம் என்பதற்கும் உரிய ஒரு மிக தெளிவான வரைபடத்தை இது வந்து முன்வைக்கிறது. அதுதான் இதுல இருக்கிற. இன்னைக்கு நீங்க வந்து வளர்ச்சிங்கிற ஒண்ணு முன் வச்சு மண் சோட்டா விதைகளை கொண்டு வரீங்க, ஹைபிரிட் வெரைட்டியை கொண்டு வரீங்க, பிடி கத்திரிக்காயை கொண்டு வரீங்க, எல்லா விதமான இதுவும் கொண்டு வந்து விவசாயிகளுடைய மிக மிக மோசமான தற்கொலைக்கு ஆளாகிறீங்க. எத்தனையோ தடை செய்யப்பட்ட மருந்துகளை நம்ம இந்தியாவில் நம்ம உபயோகிக்கிறோம். முழுவதுமாக நிலத்தடி நீரை சுரண்டுகிற நிறுவனத்தினுடைய குளிர்பானங்களை நம்ம வாங்கி குடிக்கிறோம். நொய்யாறுங்கிறது ஒண்ணு இல்லாம போச்சு, தாமிரபரணிங்கிறது ஒண்ணு இல்லாம. அப்ப நீங்க இந்த வளர்ச்சிங்கிறது என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மக்கள், இந்த குறிப்பிட்ட இந்த ஒலோன் புலாக்குங்கிற பகுதியை சேர்ந்த மக்கள் மங்கோலிய இனத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு மேய்ச்சல் நிலம் தான் மேய்ச்சலும் வேட்டையாடுதலும் தான் அவர்களுடைய குலத்தொழில். அந்த இடத்துக்கு விவசாய குடும்பத்தை சேர்ந்த 3 மாணவர்கள் போறாங்க. அவங்க அனுப்பப்பட்டதனுடைய அடிப்படை வந்து அவங்க அங்க போய்
நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் முன்னேற்றத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அவங்கள முன்னேற்றணும். மாவோட திட்டம் அதுதான் வந்து. ஆனா இந்த 3 மாணவர்களுமே அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையில் இருக்கிற உன்னதங்களை அறிந்து கொள்கிறார்கள். ஓநாய் குல சின்னம்ங்கிறது ஒரு டோட்டம், உல்ஃப் டோட்டம், குலக்குறிதான். குறிங்கிறது நம்முடைய இனக்குழு வாழ்க்கையில, இப்ப தமிழர்களுடைய இனக்குழு வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பேரரசர்களை சொல்லல, வில் அம்பு அதை சொல்லல, அந்த சிறு பாரி ஓரி சிறு அந்த இனக்குழு மன்னர்கள் எல்லோருக்குமே ஒரு குலக்குறி உண்டு. அது பூவா இருக்கலாம், எந்த ஒரு விலங்கினுடைய குறியீடா இருக்கலாம். நம்முடைய குழுக்களாக வாழ்ந்த அத்தனை பேருக்கும் அது உண்டு. ஓநாய்ங்கிறது அப்படித்தான் அந்த மேய்ச்சல் இருக்கிற மங்கோலியர்களுக்கு ஒரு சின்னம். ஓநாய்ங்கிற மிருகத்திடம் இருந்துதான் செங்கிஸ்கான் படையை எடுப்பதை, திட்டமிடுதலை, பின்வாங்குதலை, பொறுமையோடு காத்திருப்பதை கற்றுக்கொள்கிறான். மேலை நாட்டினவருடைய அத்தனை ஆதிக்க படையெடுப்புக்கும் எதிராக போராடியவர்கள் 3 பேர் தான். இந்த செங்கிஸ்கான் துருக்கியர்கள், கீழத்தைய நாட்டில வேற யாருமே போராடல. ரொம்ப அழகா இந்த சீன ஜியாங் ரோங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. ஆங்கிலத்துல வந்து அத ஹோவார்ட் கோல்டு பிளாட்டுங்கிறவர் மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழ்ல சீமணி கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தை தமிழ்ல கொண்டு வர்றதுக்காகவே இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் அதிர்வுங்கிற ஒரு பதிப்பகத்தை துவங்கினார். அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பா. அப்புறம் சீமோகன் ஒரு குறிப்பிடத்தகுந்த நவீன இலக்கியத்தினுடைய படைப்பாளி. கட்டுரைகள், கவிதைகள் என்று தொடர்ந்து இயங்கி வருபவர். தன்னார்வ மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் தொழில் சார்ந்து இயங்குகின்ற மொழிபெயர்ப்பாளருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தன்னார்வ மொழிபெயர்ப்பாளர் அந்த படைப்பின் மேல் இருக்கின்ற ஒரு பிரியம், அதன் மேல் இருக்கின்ற ஒரு பேஷனேட்டா ஒர்க் பண்ணுவாங்க. அப்படிதான் சீமோகன் இதை முழுக்க ஒரு தனிப்பட்ட ஒரு பேஷன்னால அதை கொண்டு வந்திருக்காரு நான் நினைக்கிறேன். இதை பத்தி வந்து இது ஒரு பாசிசமான நாவல், இது எப்படி வந்து ஒரு வேட்டை தொழிலை வந்து உயர்த்தி பிடிக்கிற நாவலை வந்து கொண்டு வரலாங்கிற விமர்சனம் எல்லாம் இருந்தது. பாசிசத்தின் கூறு எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. உங்களுக்கு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஏதாவது நீங்க ஒண்ணு சொல்றப்ப அது பாசிசத்தின் ஒரு கூறு இருக்கதான் முடியும். நீங்க அப்படி எடுத்துக்காம ஒரு ஓநாய்ங்கிற ஒரு விலங்குக்கும் அந்த மேய்ச்சல் நில மக்களுக்குமான ஒரு தொடர்பு, அவங்களுடைய நம்பிக்கை, அந்த விலங்கிடம் இருந்து எப்படி அவர்கள் தங்களுக்கான விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த புல்வெளியில பாத்தீங்கன்னா மான்கள் இருக்கு. மான்களை இந்த ஓநாய்கள் அடித்து சாப்பிடும். அடித்து சாப்பிடுகிற ஒன்றை நீங்கள் எப்படி உங்களுடைய குலத்தின் சின்னமாக, தெய்வமாக கொண்டாட முடியும்னு பார்த்தா, மான்கள் ரொம்ப பெருகிருச்சுனாலும் அங்க இருக்க முடியாது. ஒரு எக்கலாஜிக்கல் சிஸ்டம், அந்த பேலன்ஸ இந்த ஓநாய் வந்து அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றத நீங்க ஓநாயிடம் இருந்து, இந்த ஓநாய்க்கு அந்த மக்கள் இறந்து போனால் புதைக்கப்படுவதில்லை. அவர்களுடைய உடல் இந்த ஓநாய்க்கு போய் அப்படியே திறந்த வெளியில வைக்கப்படும். இதுதான் அந்த கதை. மூல மொழியில இருப்பத மொழிபெயர்ப்பாளர் எவ்வளவு அழகாக தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்கிறது தான் முக்கியம். நம்ம எல்லாமே கீழத்தைய ஓரியன்டல் லிட்ரேச்சர் தான். சீனா, நம்முடைய இந்தியா எல்லாமே அந்த கீழத்தைய மரபுகள் வழிவந்த நாடுகள் என்பதால் தத்துவார்த்த ரீதியில ஒரு நமக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நம்முடைய வாழ்க்கை முறை. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த வளர்ச்சியினால நம்ம விவசாயிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நம்ம இந்த நாவலை படிக்கிறப்போ நம்மளால பண்ண முடியுது. அந்த வகையில இந்த இது நாவல் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாவலாப்படுது. இத்தனை பக்கத்தையும் ஒரு 2 மாதங்கள் எடுத்து ஒரு இளைஞன், ஒரு யுவதி படித்தால் வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்குமான மிக அந்த அருமையான நுட்பமான வேறுபாட்டை அவர் உணர்ந்துக்குவான்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்றைய காலகட்டத்துல இளைஞர்கள் எந்த அளவு புத்தகங்களோடும் இலக்கியங்களோடும் ஐக்கியமாயிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? பிளாக் இருக்குது, நிறைய பேர் அதுல இருக்கிறாங்க, பட் அது ஒரு பாசிங் டைமா இருக்குதா? ஒரு பக்கம் பார்த்தா புத்தக விழால நிறைய கூட்டங்கள் வருது. புத்தகங்கள் படிப்பதுல ஒரு நல்ல ஆர்வம் வந்திருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு இவங்க சமூகத்தை குறித்து விழிப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க புத்தகம், திரைப்படம், வானொலி, இப்படியாகப்பட்ட ஊடகங்களின் மூலமா அறிஞ்சு கொள்றாங்க. அப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் there is really a progressive improvement in their reading habits. அவங்க என்ன வாசிக்கிறாங்கிறது தான் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹாரி பாட்டர் ஃபர்ஸ்ட் காப்பி வாங்குறதுக்கு கியூல நிக்கிற ஸ்கூல் கேர்ள்ஸையும் காலேஜ் இவங்களையும் நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் புத்தகம் வர்றப்ப அவங்க கடையில பதிவு பண்ணி வாங்குறாங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆக அதை செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு, எனக்கு, டீச்சர்ஸ்க்கு, பேரண்ட்ஸுக்கு, எழுத்தாளர்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிளாக்ல அவங்க பாக்குறதா இருக்கட்டும், புத்தகம் வாசிப்பாட்டும், அது நல்ல ஒரு ஆரோக்கியமான அடுத்த நிலைக்கு போயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்று எங்க நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப அறிவுபூர்வமாகவும் மிக சுவாரஸ்யமும் இருந்தது. உங்களோட பிஸி ஸ்கெட்யூல் நடுவில் எங்க நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்ததற்காக மிக்க நன்றி.
ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பெப்பர் டிவி மூலமா நேயர்களை பார்த்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை, நான் படித்த புத்தகங்களை பகிர்ந்துகிட்டது மனநிறைவான ஒரு நிகழ்ச்சி. நன்றி. பெப்பர்ஸ் டிவியின் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் இன்று மிகவும் சுவாரஸ்யமாகவும் அறிவுபூர்வமாகவும் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை சந்தித்து உரையாடினோம். பெண் ஏன் அடிமையானால், ஓநாய் குல சின்னம், திராவிடர் இயக்கம், சாருலதா போன்ற சிறந்த புத்தகங்களை பற்றி நம்மோடு அவர் பகிர்ந்து கொண்டார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு பிரபலத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சன்.